போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. உதயமாகிறது உங்கள் கட்சி மை இந்தியா பார்ட்டி. சித்தாவுடைய இறுதி தருணங்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறது அந்த சிசிடிவி கேமரால கவர் ஆகாததுனால ஹேமந்துக்கு சித்ராக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் தொடர்ந்து 3 நாள் ஆகியும் ஹேமந்த் கிட்ட நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் போலீசார் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சித்ராவோட தற்கொலைக்கான காரணம் இது வரைக்கும் தெரிய வரல. சோ தெரிய வர வரைக்குமே அவங்களுடைய கணவர் ஹேம்நாத்தை விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம் அப்படின்னு சென்னை காவல்துறை ஆணையர் தீபா சத்யன் சொல்லியிருக்காங்க. சித்ரா தங்கி இருந்த அறையில கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவரு சொன்னா மட்டும்தான் தெரியும். சோ அதனால அவர் சொல்ற வரைக்கும் நாங்க விட போறதா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 4வது நாளா இன்னைக்கு ஹேம்நாத்தை திரும்ப விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் சித்ராவுடைய இறப்புக்காக பாத்தீங்க அப்படின்னா ஹேம்நாத் மட்டும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டைரக்டர் அண்ட் மத்த மெயின் டெக்னீஷியன்ஸ் கிட்டயுமே போலீசார் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் உள்ளர அடங்கி இருக்கு. முக்கியமா அவங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய நிறைய மெசேஜஸ் டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு ரீசெண்டா நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. அண்ட் சித்ராவுடைய போனுக்கு யாரோ குட் மார்னிங் குட் நைட் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஆகி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. சித்ராவுக்கு பினான்சியல் கிரைசிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான திடீர் செய்திகள் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம சித்ராவுடைய ஃபேமிலினாலையும் சில பிரச்சனைகள் சித்ராவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா சித்ராவுடைய அம்மா அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு சில எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்கிறதாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாம அண்ட் சித்ராவுடைய இறப்பு பாத்தீங்க அப்படின்னா எப்படி நடந்துச்சு, எவ்வளவு திடீர்னு எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய மர்மங்கள் உள்ளார இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியுது. அண்ட் இதை தொடர்ந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல நிறைய கோணங்கள்ல விசாரணை பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அண்ட் அந்த வகையில அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கோ ஆர்டிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சித்ரா கிட்ட நாங்க அப்பவே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வித்தியாசமான ட்வீட்ஸ் அண்ட் வித்தியாசமான போஸ்ட் எல்லாமே போட்டுட்டு தான் வராங்க. ரீசெண்டா அவங்க இறந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா ஷாலிஷாமும் இந்த ஒரு போஸ்ட போட்டிருப்பாங்க. அண்ட் ரேகா நாயர் கூட சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அண்ட் மொத்தத்துல சித்ராவுடைய கடைசி இறுதி நிமிடங்கள் என்ன நடந்துச்சு, எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற கரெக்டான ஒரு விவரம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஹேம்நாத்தை விடுற மாதிரி கிடையாது. நாங்க உண்மை தெரியற வரைக்கும் அவரை விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம சித்ராவோட இறப்புக்கு நீதி கிடைச்சிடும் அப்படின்னு தான் முல்லையோட ஃபேன்ஸ் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் நிறைய சினி அப்டேட்ஸே பேர பிஹைண்ட் நோட்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏய் ஜாக்கி, அங்கேயே நில்லு. பாரு, அங்கிள் வரதுக்குள்ள நீ ஏதாவது பண்ணிட்ட அப்புறம் அங்கிள் ஒன்று அவ்வளோதான். கவலைப்படாத, பீமா இருக்கான் பக்கத்தில், அவனை எப்படியாவது சமாளி. ஜோலி, நான் சொல்றதை கேள், போகாத. ஒரே ஒரு டைலாக், அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 கேரக்டர்ஸில் அதை நீங்கள் அந்த டைலாக் நீங்கள் பேசணும். தாய் கழுவி நீளமாக பேசாத, மூச்சு வாங்க. பெரியமா நீளமாக பேசாதீங்க, மூச்சு வாங்கும். ஏய் அம்மா 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 அம்மா, ரொம்ப ஜாஸ்தி பேசாத, மூச்சு வாங்கும். இப்போ பாரு, பார்த்து ஒன்றரை புருஷ அதான் என்ற அப்ப ஜமீன் செத்தானே, ஒரு ஈ காக்காவது வந்துச்சா, இல்ல ஒரு நாய் தான் நின்னுச்சா? நான் வருவானான்னு கேட்டா இவன் வருவான்னு சொல்றான்டா. யாரா அவன்? நகக்கண்ல பயம் இருக்கிறவன் கூட தெரிச்சு ஓடிடு. போ போ. எங்களை அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போங்களேன். தென் அமெரிக்காவின் வடகிழக்கே 650 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் அமேசான் காடுகள். இங்கு பலவிதமான தாவரங்கள், பலவிதமான தட்பவெட்ப நிலைகள். இங்கிருக்கும் அத்தனை உயிரினங்களும் அவைக்கு பழக்கப்பட்டவையே. போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. உதயமாகிறது உங்கள் கட்சி மை இந்தியா பார்ட்டி.